ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரயில் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ராஜியும் கதிரும் இப்போது ட்ரைனிங்க்காக சென்னைக்கு போயிருக்காங்க. ஸோ கூடவே இருந்து ராஜி ஐபிஎஸ் ஆகணும், அவங்கள ஒவ்வொரு தடவையும் எய்ம் பண்ணணும் அப்படின்னு கதிர் கூடவே போயிருக்காரு. அங்கே போனது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் கிடச்சிருக்கு. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனையிலையும் இவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக தான் இருக்குது. 2 குடும்பமும் இவங்களுடைய வாழ்க்கையை நினச்சி இப்படி தேவையில்லாமல் இப்படி பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே அப்படின்னு நினச்சி அவங்க எல்லாரும் தான் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்களே தவிர இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க. அவங்களுடைய லைஃப்பையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு ராஜி விடாப்பிடியாக அங்கே 2 நாள் ட்ரைனிங்கையும் நல்லபடியாக முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு 2 பேரும் கிளம்பி சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா கோமதி ஆவலுடன் அவங்களுக்காக காத்திருக்காங்க. இவங்க வரப்போகிற விஷயம் தெரிஞ்சு ராஜி கதிர் வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாங்க. இதெல்லாத்தையும் பக்கத்து வீட்டில் இருந்து பார்த்துக்கிட்டு மாரியும் வடிவும் சந்தோஷம்தான் படுறாங்க. எங்கே போயிட்டு வருவாங்கக்கா இவங்க 2 பேரும்? கோமதி ஆரத்தியெல்லாம் எடுத்து வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது, தெரியல, நமக்கு என்ன தெரியும், அவங்க வர நேரம் ஆயிடுச்சு, நம்ம இங்கே இருந்தால் நம்மளை பார்த்தா திட்டுவாங்க, நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சக்திவேல் கண்ணுலையும் முத்துவேல் கண்ணுலையும் படக்கூடாது அப்படின்னு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா கரெக்டாக அவங்களும் வராங்க. ஆரத்தி எடுத்து கரெக்டாக கொட்டிட்டு உள்ளே கூப்பிடுறாங்க. அப்போ தான் அவங்களுமே பார்த்துட்டு திரும்பி பார்த்துட்டு முத்துவேல் உள்ளே போகிறாரு. சக்திவேலுமே பார்த்துட்டு என்ன சாதிச்சுட்டு வந்துட்டான்னு இப்போது ஆரத்தி வேற தெரியலையா அப்படின்ற மாதிரி சக்திவேலை நினச்சிக்கிட்டு உள்ளே போயிடுறாரு. உள்ளே போனதுக்கப்புறமா தான் உள்ளே போனதுக்கப்புறம் ராஜி இங்கே அவங்கள கூப்பிட்டு, அதாவது ராஜியை கூப்பிட்டு கோமதி வந்து என்னாச்சு, ட்ரைனிங்லாம் எப்படி போச்சு, நல்லபடியாக முடிச்சிட்டியா அப்படின்னாலாம் கேள்வி மேலே கேள்வியே கேட்டுட்ருக்காங்க. அம்மா பொறுமா, எதுக்கு இவ்வளோ அவசரம் அப்படின்னு. இல்லை, ட்ரைனிங் விஷயமா போனீங்களா அப்படின்னு. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுமா, ராஜிக்கு கோச்சிங் கிளாஸில் கண்டிப்பாக சேர்ந்துடுவா, சென்னையில் 2 நாள் போயிட்டு நல்லபடியாக ட்ரைனிங்லாம் முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து ராஜி, உன்னை பார்த்தா நான் ஐபிஎஸ்ஸாக தான் பார்க்கணும், போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சைலண்ட் வச்ச காரில் இந்த வீட்டு முன்னாடி நீ நிற்கணும், கோமதி பாண்டியனுடைய மருமக அப்படின்னு சொல்கிறத விட ராஜியோடைய மாமியார் மாமனார் பாண்டியன் கோமதி அப்படின்ற பெருமையை நீ எனக்கு தேடி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு இருக்கவும், கண்டிப்பாக அத்தை, நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஐபிஎஸ் ஆகுவேன், உங்களுடைய கௌரவத்தை நான் காப்பாற்றுவேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கதிருமே இங்கே ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க. ராஜி உள்ளே போனதுக்கப்புறமா கதிர் நோட் பண்ணுறாங்க. கதிரை கோமதி ராஜியவே பார்த்துக்கிட்டு மூச்சு விடாமல் அவங்களே வரைச்சி பார்த்துட்ருக்கவோ, என்னடா அவள் போய் 1 மணி நேரம் ஆகுது, யாரை பார்த்துட்ருக்கா அப்படின்னு. போயிட்டாளா அப்படின்னு. என்னடா என்ன அப்படின்னு. ஒன்றும் எனக்கு ட்ராவல்ஸ்க்கு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. 2 நாள் சென்னையில் இருந்துட்டு வந்தப்போ ட்ராவல்ஸை பற்றி கவலை இல்லையா, 2 நிமிஷம் நான் ஏண்டான்னு கேட்ட உடனே ட்ராவல்ஸை பற்றி கவலை வந்துடுச்சான். என்ன பிள்ளை இல்லாமல், ஒரு வேளை 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்களா, இவங்க முகத்துலேருந்தே அது தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே சந்தோஷப்படுறாங்க. நம்ம நினச்ச மாதிரி 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க, சந்தோஷமாக சேர்ந்து வாழ்கிறாங்க அப்படின்னு. எங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படியே முறுக்கிக்கிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு பார்த்தா என் பையனுக்கும் அவ்வளோ பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கோமதியுமே கூட. அதுக்கப்புறமா சரவணன் வீட்டுக்கு வராரு மதியம் சாப்பாட்டுக்காக. கதிரும் ராஜியை பார்த்த உடனே என்னப்பா ட்ரைனிங்கில் எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னு அவங்களுமே விசாரிக்கிறாங்க. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல்ஸ்க்கு கிளம்பி போகணும் அப்படின்னு கதிருமே கிளம்பி போகிறாரு. நீ வீட்டிலே இருந்து ரெஸ்ட் எடு, நாளைக்கு கோச்சிங் கிளாஸ்க்கு போகணும்ல, நான் இப்போதைக்கு ட்ராவல்ஸை போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கதிர் சொன்ன உடனே, சரி நீ போய் பார்ப்போ, அது மட்டுமே நீ என்ன நம்பி என் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தா ட்ராவல்ஸ் என்ன ஆகுறது, சரி போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ராஜியுமே. கதிருமே கிளம்பி ட்ராவல்ஸ்க்கு போகிறாங்க. கதிர் போகிறது முக்கியமாக ட்ராவல்ஸ்க்காக இல்லை, இப்போ ராஜி ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னா, ஸோ கோச்சிங் கிளாஸில் சேரணும் அப்படின்னா அவங்களுக்கு 1 lakh பணம் தேவைப்படுது. அதை தான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியாமல் கதிர் முழிச்சிட்ருக்காரு. யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு அவருக்கு ஒன்றுமே புரியலை. வெளியில் எங்கேயாச்சும் கடன் வாங்கலாம் அப்படின்னு தெரிஞ்ச இடத்துல கேட்டு பார்க்குறாங்க. எங்கேயுமே இல்லை. ட்ராவல்ஸ்லேயும் அந்தளவுக்கு எதுவுமே கிடையாது, சம்பளம் கொடுக்கவே அவங்களுக்கு சரியாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல்ஸ் பிக்கப் ஆகுது, அதனால்
ஆனால் வந்து அடுத்து என்ன பண்ணுறதுன்னு அவருக்குமே தெரியல. ஸோ அதோட காரோட டியூவையும் கட்டணும். அதனால தான் அவருக்குமே என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல, குழப்பமாக இருக்குது. பணத்தை தேடி தான் போய் ட்ராவல்ஸில் உட்காந்து யோசிச்சுட்ருக்காங்க. அப்போது செந்தில் வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு முடிச்சுட்டு நேராக வந்து கதிரோட ட்ராவல்ஸ்க்கு போகிறாங்க. அப்போது வாண்ண அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உக்காந்ததுக்கப்புறமா, என்னடா என்னாத்தி எதை பற்றி யோசிச்சுட்ருக்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு. சொல்லுடா அப்படின்னு. இல்லைண்ணே பணம் கொஞ்சம் தேவைப்படுது அதான் அப்படின்னு. ம் நம்மக்கிட்ட 10 பைசா இல்லை, இவன் இதுக்கு அமைதியாகவே இருந்திருக்கலாமே, நாம் போய் கேட்டுடும் என்ன பண்ணுறது. பணமா? வேறு ஏதாச்சும்னா கூட நான் ஹெல்ப் பண்ணுவேன், பண விஷயத்தில் கண்டிப்பாக கதிர் அப்படின்னு. அண்ணே நான் உங்ககிட்ட பணம் கேட்கவே இல்லையண்ணே, நீ தான் நான் ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்டேன், அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை கேட்கணும்னு தோணுச்சு, ஏன் டல்லாக இருக்கேன்னு கேட்டுட்டேன், ஆனால் என்கிட்ட பணம் உதவி செய்கிற அளவுக்கு இல்லையே. ஆமாம் இப்போ எதுக்கு உனக்கு பணம் அப்படின்னு. ராஜி போலீஸ் ஆகணும் இல்லைண்ணே, அவள் ஐபிஎஸ் ஆகணும், அவளுக்கு கோச்சிங் கிளாஸில் சேர்த்தணும், அதுக்கு 1 lakh பணம் வேணுண்ணே அப்படின்னு. அம்மாடியோ 1 லட்சம் அப்படின்னு. ஆமாண்ணே பேசாமல் அவர்கிட்ட கேட்டு பார்க்க வேண்டியது தானே, கொடுப்பாருல்ல அப்படின்னு. அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணுறதுல எனக்கு விருப்பமே இல்லைண்ணே அப்படின்னு. ஆமாம் அவர் கேட்டவுடனே என்ன தூக்கியாக கொடுத்துட்டு போகிறாரு, அவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் சொல்லிட்டு இருக்காரு. அப்போது அதுக்கப்புறமா ஏண்ணே நீ இந்த பக்கம் வந்திருக்க அப்படின்னு. ஏன் வரக்கூடாதா அப்படின்னு. இல்லைண்ணா திடீர்னு சொல்லாமல் கொல்லாமல் வந்திருப்பி அப்படின்னு. சும்மா இந்த பக்கம் வந்தடா, என்ன பண்ணுறது, ஹோட்டலில் சாப்பிட்டு வயிறு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, அப்படியே கிளினிக் வரைக்கும் வந்தேன் அதான் அப்படின்னு. என்னண்ணே என்னாச்சு, அண்ணி சமைக்கிறாங்கல்ல ஹோட்டலில் என்ன சாப்பிட்ற அப்படின்னு. யார் உன் அண்ணியா, மீனாவா? நீ வேற அமைதியாரடா, தினம் என்னை ஹோட்டல் சாப்பிட வச்சு என் வயிறு புண்ணாக போகுதுடா, ஒரு டீ கூட போட்டு கொடுக்க மாட்டேன்றாடா, நீ வேற பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. ஏண்ணே சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு 2 பேரும் குவார்ட்டர்ஸ்க்கு போகணும் அப்படின்னு போனீங்க, இப்போ என்னென்ன எப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. அடா ஏன்டா நீ வேற, இவர்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு தான் நானே குவார்ட்டர்ஸ்க்கு போய் அவள் கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலான்னு போனால், அவள் எந்நேரமும் வீடுலே இல்லை அவளுக்கு ஞாபகம் இருக்குது, என்னை பற்றி அவள் கொஞ்சம் கூட கவலையே பட மாட்டேன்றா. அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லா வேலையும் அம்மா செய்வாங்க, அவள் எழுந்துச்சு அவளுக்கு காஃபி போட்டு குடிச்சிட்டு அவள் குளிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு அவளுக்கு ஆஃபீஸ் போகவே நேரம் சரியாக இருக்குது, எதுவும் சமைக்க மாட்டேன்றாடா அதான் அப்படின்னு சொல்லவும். என்னண்ணே அப்போ பேசாமல் நீங்கள் இங்கேயே வந்துடலாம்ல அப்படின்னு. இல்லைடா இல்லவே இல்லை, அந்த முடிவு மட்டும் எடுக்க மாட்டேன், நான் அங்கே திரும்பவும் வரணுன்றதுக்காகவே கூட அவள் என்னை பட்டினி போட்டு சாவடிப்பா, என்ன ஆனாலும் சரி இனி இந்த பக்கம் வர்றது கிடையாது அப்படின்ற மாதிரி செந்தில் பேசிகிட்டு இருக்காரு. சரி வேணுண்ணா அதை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு. சரி அப்போ நான் கிளம்பட்டுமா, சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. போனதுக்கப்புறமா கூட இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இன்னொரு பக்கம் பாண்டியன் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ராஜுக்கிட்டேயும் பேசுகிறாங்க. என்னப்பா நல்லபடியாக ட்ரைனிங்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னு. ஆமாம்மா எல்லாமே முடிஞ்சிடுச்சு, கோச்சிங் கிளாஸ் சேர்ந்து அடுத்து ட்ரைனிங் எடுத்தால் சரி கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ஐபிஎஸ் ஆகிடுவா அப்படின்னவும். சரிப்பா உன் ஆசைப்படியே படித்து நல்ல ஐபிஎஸ் ஆகு, மாமங்கிட்ட ஏதாச்சும் உதவினா கூட கேளு, நான் எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணுமா, எல்லாத்தையும் கதிரே பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா, நான் கண்டிப்பாக ஐபிஎஸ் ஆகுவோம்மாம்மா அப்படின்னு சொல்லி ராஜு பேசிகிட்டு இருக்கவும். எங்கப்பா அவன் ஆளியே காணோம் அப்படின்னு. ட்ராவல்ஸ்க்கு போகிறேன்னு போயிருக்காரு மாமா அப்படின்னவும். ஓ அப்படியா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கோமதி வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. பாண்டியன் போய் சாப்பிட்றாங்க. அப்போ கூட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேன்றாரு. சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு சரவணா அப்படின்னு கூப்பிடுமா. அப்பா அதை வந்துட்டேன்ப்பா அப்படின்னு. என்னப்பா கடை விட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. என்னடா பண்ணுறது, நீ வந்துடுவேன்னு பார்த்தேன், லேட் ஆகிடுச்சு, அதான் சாப்பிட்டுட்டு போயிடலான்னு வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா நான் எடுத்துகிட்டே வந்துட்டு இருப்பேன்லப்பா அப்படின்னு. விட்டுடா வந்துட்டேன், கடையை சும்மா சாத்திக்கிட்டு தான் வந்திருக்கேன், நீ இப்போ கடைக்கு போறியா அப்படின்னு. ஆம்பா இதோ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் போயிட்டு இருக்கும்போது அங்கே வழக்கம் போல் மயில் வந்து கடை முன்னாடி சரவணனை பார்க்கணுன்னு வந்து நின்று இருக்காங்க. ஸோ கடை பூட்டி இருக்கிறத பார்த்த உடனே சாத்திட்ருக்கு அப்படின்ன உடனே, இந்நேரத்தில் மாமா கடையில் தானே இருப்பார், கடையை சாத்திட்ருக்கு அப்படின்னு அங்கேயே கடை வாசல்லே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அதாவது வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க மயில் வந்து. சரவணன் அப்போ தான் கடையை திறக்கணும் அப்படின்றதுக்காக போயிட்டுருக்காரு. மயில் கடையில் நின்றுட்டுருக்கிறத பார்த்த உடனே கடை கிட்ட கூட போகவே மாட்டேன்றாரு. இவ எங்கே வந்து இங்கே நின்றுட்டுருக்கா, தினம் உயிரை வாங்குறதுக்குன்னே வந்துடுறா, இவ முகத்தில் முழிக்கிறது கூட பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அவங்கள பார்க்காமே தூரத்திலே நின்று மறைஞ்சு நின்றுக்கிறாரு. அவள் போனதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கஸ்டமர் அந்த பக்கம் வர ஒரு சிலர் வந்து, என்னப்பா சரவணா கடையை பூட்டி வச்சுட்டு எங்கே என்னப்பா பண்ணுற, கடைக்கு பொருள் வாங்கணும்ப்பா, வாப்பா கடையை திறக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணே இதோ நான் வந்துடுறேன் அப்படின்னு. கடையை பூட்டில் சும்மா தான் சாத்தி வச்சுருந்தீங்க, சரி சாப்பாட்டுக்கு போயிருப்பீங்க வந்துடுவீங்கன்னு தான்ப்பா இப்போ வரேன், நான் ஆல்ரெடி 2 டைம் வந்து போயிட்டேன் வாப்பா அப்படின்னு அவங்க வேற கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு இருக்கவும் சரவணனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அங்கேயே நின்றுட்டுருக்காரு. சரி
வியாபாரம் கெட்டு போதே அவளுக்கு என்ன நாம் பயந்துக்கிட்டு நாம் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சரவணன் டேரெக்டாக வராரு. வந்து கடையை ஓப்பன் பண்ணுறாரு. பொருள் வாங்குறதுக்கு அவருமே கூடவே வராரு. வந்த உடனே கொடுங்க நான் லிஸ்ட் அப்படின்ன உடனே சரவணன் அதை எடுத்து போட்டு பில் போட்டும் கொடுத்து அனுப்பிச்சிட்றாரு. போனதுக்கப்புறமா அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சிட்ருக்கவும் அப்போ தான் மயில் வந்து மாமா அப்படின்னு கடை கிட்ட போகிறாங்க. ஏய் நில்லடி, கால் எடுத்து வச்ச கடைக்குள்ள வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கத்தவும் மயில் அங்கேயே நின்றுடுறாங்க. இப்போ என்னடி வேணும் எனக்கு? எதுக்கு இப்போ தேவையில்லாமல் என் உயிரை வாங்க வந்திருக்க? இங்கே பாரு, நிம்மதியாகவே என்னை இருக்க விட மாட்டியா? 2 நாள் நிம்மதியாக இருந்தேன், அதுக்குள்ளே திரும்பவும் வந்துட்டியா? இங்கே பாரு, எவ்வளோ மரியாதைங்கிறது போயிடு. எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கிறான், இனி இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு நீ அப்பா அன்றைக்கி தானே சொல்லி அமிச்சாரு. எதுக்கு தேவையில்லாமல் டெய்லி வந்து கடமை நின்று டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கேன்? ஒழுங்கு மரியாதை போயிடு. கடைக்குள்ளே வந்த அவ்வளோதான், நடக்கிறதே வேற அப்படின்னு சரவணன் தீட்டிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. மயில் வெளியவே நின்று மாமா மாமா மாமான்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கமாக பாக்கியத்தோடைய சொந்தக்காரங்க போனவங்க பார்த்துட்டு நேராக பாக்கியத்தோட வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணு என்னாச்சு? கடை முன்னாடி நின்று அவங்க புருஷன் கூட ஏதோ பேசிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. மாப்பிள்ளை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேன்றாரு. என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு எல்லாம் கேட்கவும், என்ன மயில் கடைக்கு போயிருக்காரு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யார் வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதே உங்களோட வேலையா? அவள் புருஷனை பார்க்க தான் போயிருக்கா, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே மயிலுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி எங்கடி இருக்கு அப்படின்னு கேட்கவும் மா அப்படின்னு சொல்லவும், எங்கே போயிருக்கேன்னு எனக்கு தெரியும்டி, எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க? அவங்க தான் உன்னை செருப்பை விட கேவலமாக நினைக்கிறாங்களே, கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேறாங்கன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்குடி நீ அங்கே போய் நின்றுட்டுருக்க? இன்னும் 5 நிமிஷத்தில் கிளம்பி வீட்டுக்கு வரலை இல்லைலாம் அவ்வளோதான் தெரிஞ்சுக்கோ, இருக்கிற மான மரியாதையும் மிச்சத்தையும் வாங்கிட்டு வரணும்னு போய் அங்கே நின்றுட்டுருக்கியா? அதான் உன்னை செருப்பை, அதாவது நாயை நதிக்கிற மாதிரி கூட உன்னை மதிக்கலன்னு தெரியுதுல்ல, ஒழுங்கு மரியாதை வந்துடு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் ஃபோன் பண்ணி தீட்டுட்டு இருக்கவும் மயிலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரும்பவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. டெய்லி இதே டார்ச்சர் வேறு, கடையில் நிம்மதியாக வேலை கூட செய்ய முடியல, தினம் வந்து இதே மாதிரி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு சரணன் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காரு. அவங்க போனதுக்கப்புறமா அவ்வளோ கோவத்தோடு இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இங்கே என்ன பண்ணுறதுன்னே தெரியல நம்ம கதிர்க்கு வந்து. அப்போது சரி யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்கலாம், அண்ணன் தான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு, அண்ணிக்கிட்ட கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. சேச்சா, அண்ணங்கிட்டே இல்லாதப்போ அண்ணிக்கிட்ட மட்டும் எங்கே இருக்கும் அப்படின்னு. ஒருவேளை அண்ணியோட அப்பா கிட்ட கேட்டு பார்க்கலாமா? இல்லை வேண்டாம், அவர்கிட்ட கேட்டோன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ நம்மளை கொண்டே போட்டுருவார், அதுக்கு வெளியில் எங்கேயாச்சும் கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் கரெக்டாக கதிர்க்கு ஃபோனுக்கு வந்து மீனாவே கால் பண்ணுறாங்க. அவங்களே என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு ஃபோன் அட்டென்ட் பண்ணி பேசுவோம். ஹலோ அப்படின்னு, கதிர் எங்கே இருக்க அப்படின்னு, ட்ராவல்ஸில் தான் அப்படின்னு. ஓ ஊருக்கு வந்துட்டிங்களா? ராஜிக்கிட்ட பேசினேன், சென்னையில் இருக்கிறதா சொல்லியிருந்தா, அவள் ஃபோனில் ரீசார்ஜ் இல்லைன்னு இந்த ஃபோன்லேருந்து கூப்பிட்டுருந்தா, சரி அதான் ராஜிக்கிட்ட பேசலான்னு ஃபோன் பண்ணேன், அவள் எங்கே இருக்கா, கொடுக்க முடியுமா, கூட தான் இருக்காளா அப்படின்னு கேட்கவும், இல்லை நீ அவள் வீட்டில் இருக்கா, நான் ட்ராவல்ஸில் இருக்கேன் அப்படின்னு. ஓ அவளோட ஃபோனுக்கு நான் வேணால் ரீசார்ஜ் பண்ணி விட்டுமா, நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லவும், இல்லை வேணாம் பரவாயில்ல கதிர், நீ வீட்டுக்கு போயிட்டே பண்ணி கொடு அப்படின்னு. சரிங்க அண்ணி அப்படின்னு. அப்புறம் அவளோட ட்ரைனிங்லாம் எப்படி போச்சு அப்படின்னு கேட்கவும், எல்லாம் நல்லதாக போச்சு அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ராஜி ஐபிஎஸ் ஆகிடுவாள்ல அப்படின்னு. கண்டிப்பாக ஐபிஎஸ் ஆகிடுவா, அவளை நான் ஐபிஎஸ் ஆக்கி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி கதிர், உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் ராஜி, உண்மையிலே அப்படின்னு சொல்லவும், என்ன நீ என்ன போய் புகழ்ந்து பேசிக்கிட்ட அப்படின்னு. இல்லை கதிர், உண்மையிலே அவளோட ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணுன்றதுக்காக கூடவே சப்போர்ட்டாக நின்றுட்டுருக்கே. இதில் அவளோட ட்ரைனிங்கும் உன்னோடைய சப்போர்ட்டு மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் பெரிய சில விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஐபிஎஸ் ஆகணும்னா நிறைய பேர் லஞ்சம் கேட்பாங்க. எப்படி கதிர் எல்லாத்தையும் தாண்டி அவள் ஐபிஎஸ் ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும், அதுக்காக தான் நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணுறது, இப்போ கோச்சிங் கிளாஸில் சேர்க்கணுன்னு 2 நாள் ட்ரைனிங் போய் வந்துச்சு, அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கா நீ அப்படின்னு சொல்லவும், ஏன் என்னாச்சு கதிர், அதான் கோச்சிங் கிளாஸில் சேர்க்க போகிறீங்களா அப்படின்னவும், ஆமாம் நீ சேர்க்க தான் போகிறோம், ஆனால் அதுக்கு 1 லேக் பணம் கட்டணும் நீ, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், என்ன கதிர் 1 லட்சம் பணம் கட்டணுமா, இதை நீ என்கிட்ட கேட்டிருக்கலாமே அப்படின்னு. என்ன நீ இப்போ தான் அண்ணன் வந்துட்டு பார்த்துட்டு பேசிட்டு போச்சு, அவர்கிட்டையும் விஷயத்த சொன்னேன், அவரும் எதுவும் இல்லைன்னு சொன்னார், அவர்கிட்ட இல்லைன்னதுக்கப்புறம் எப்படி அண்ணி உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்க முடியும், வெளியில் நிறைய இடத்துல அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன், கண்டிப்பாக கிடச்சிரும், கிடைச்ச உடனே அவள் ஃபீஸை கட்டி அவளை சேர்த்துருவேன், நாளைக்கு ஒரு நாள் தானே டைமு, பொழுது வெடிக்கிறதுக்குள்ளே ஏதாச்சும் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், கதிர் என்ன நீ உன் அண்ணன் தானே இல்லைன்னு சொன்னார், நீ என்கிட்ட கேட்டியா, என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு.
நீ அப்படின்னவும், கதிர் என்கிட்ட பணம் இருக்குது, ராஜி யாரு? என் தங்கச்சி, அவளுக்காக நான் கொடுக்க மாட்டேனா? யார் யார்கிட்டயோ வெளியில் கடனா வாங்குறேன்னு சொல்கிறேன், ஏன் நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா அப்படின்னவும், இல்லை நீங்களே தனியாக இருக்கீங்க, உங்களுக்கும் நிறைய செலவுகள்லாம் இருக்கும், அதான் நீங்கள் கேட்க தயக்கமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ராஜிக்கு உங்ககிட்ட நான் பணம் வாங்கினேன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவள் அதை ஏற்றுக்க மாட்டா அப்படின்னு சொல்லவும், சரி மாமா கிட்ட கேட்டு பார்க்கலாம்ல அப்படின்னு. இல்லை நீ என்ன ஆனாலும் சரி அவருக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, ராஜி ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்றது முழுக்க முழுக்க என்னுடைய உழைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், சரி கதிர், அப்போது நீ மாமா கிட்ட கேட்க தயங்குறேன்னு தெரியுது, நீ எந்த மாதிரி பையனும் எனக்கு நல்லாவே புரியுது, நான் உனக்கு பணம் தரேன், நீ கவலைப்படாத அப்படின்னு. அண்ணி அண்ணா அப்படின்னு அவருக்கு எடுக்கிறாரு செலவு எல்லாத்தையும் விட என்னுடைய சம்பளம் எல்லாம் வந்து அதுக்கே சரியாக போகுதுதான். ஆனால் மாமா என்கிட்ட ஒரு கடன் அடைக்க சொல்லி பணம் கொடுத்தாருல பேங்க்கில், அந்த பணத்தை உன் அண்ணன் பேங்க்லேயும் போடலை, ஒன்றும் போடலை, அந்த கடனையும் அடைக்கலை, எல்லாம் செலவு தான் பண்ணிகிட்ருக்காரு. அதில் மிச்ச பணம் என்கிட்ட இருக்குது, நான் அதை கொண்டு வந்து கொடுக்குறேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அண்ணனுக்கு தெரிஞ்சால் திட்ட போகிறாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு, அவர் இல்லை நான் பேசி சமாளிச்சுக்கிறேன், நான் யாருக்கு கொடுக்குறேன், கதிர் அவருடைய தம்பிக்கு தானே கொடுக்குறேன், அந்த எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், முதல்ல ராஜி ஐபிஎஸ் ஆகணும், அதான் முக்கியம், நான் பணம் கொண்டு வந்து கொடுக்குறேன் கதிர், நீ ட்ராவல்ஸில் தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்லிட்டு, நான் அங்கே வரேன் நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட பணம் வாங்குறது சரியா தப்பான்னு தெரியலையே, நம்ம ராஜுக்கு ஃபோன் பண்ணி எதுக்கு ஒரு டைம் கேட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற ஃபோனுக்கு ஃபோன் பண்ணுறவும் கோமதி அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அம்மா ராஜுக்கிட்ட கொடுமா அப்படின்னு. உடனே இப்போ தானே நான் ட்ராவல்ஸ்க்கு போனேன் அப்படின்னு. அம்மா கொடுமா, முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு. உடனே ராஜி வேறு கதிர் ஃபோன் பண்ணியிருக்கான் அப்படின்னு. உடனே அவங்க வராங்க. வந்த உடனே ஹலோ சொல்லு கதிர் அப்படின்னு சொல்லவும், என்ன பண்ணுற அப்படின்னு. சும்மா தான் அப்படின்னு. சரி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு. சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு. என்னாச்சு தயங்கிட்டுருக்க, பணம் எதுவும் கிடைக்கலையா? பரவாயில்ல விடு கதிர் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பணம் கிடச்சிடுச்சு, ஆனால் பணத்தை கொடுக்கறது மீனா நீ, அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு பண்ணா அப்படின்னவும், என்ன நீ அக்கா கிட்டேயா பணம் கேட்ட அப்படின்னு. நானா கேட்கல, அவங்களா கால் பண்ணாங்க உங்ககிட்ட பேசுறதுக்காக, அப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதான் அவங்களே கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, நீ என்ன சொல்கிற அப்படின்ன. உடனே நீ வேணான்னு சொல்ல வேண்டியது தான், நான் அக்கா கிட்டே எதுக்கு வாங்குற அப்படின்னு. நான் சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் அவங்க கேட்கல அப்படின்ன. உடனே சரி அக்கா ட்ராவல்ஸ்க்கு வந்ததுக்கப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் அவங்க கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜ் எதுக்காக மீனா கிட்ட பணம் வாங்க தயங்குறாங்க அப்படின்னா, என்னதான் சொந்த அக்கா தங்கச்சி மாதிரி பழகினாலும் ஸோ செந்தில் வந்து மீனா ஏதாச்சும் பண்ணால் கண்டிப்பாக கோவப்பட்டு சண்டை போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஷயத்தில் நிறைய ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தையும் சரி அக்காவும் சரி ரொம்ப பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க. அவங்களுடைய மாமா அந்த பக்கம் அக்கா கிட்ட பேச மாட்டேன்றாங்க, இந்த பக்கம் பெரிய மாமா அத்தை கிட்ட பேச மாட்டேன்றாங்க. அதனால தான் ராஜி வந்து பயப்படுறாங்க, யார்கிட்டையும் நம்ம ஹெல்ப் கேட்க வேணாம், வெளியிலேருந்து எங்கேயாச்சும் வாங்கிக்கலாம், உன்னால் முடிஞ்சால் கோச்சிங் கிளாஸில் என்னை சேர்த்து ஐபிஎஸ் ஆகவை, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு, இந்த ஹெய்மே வேண்டாம் அப்படின்னு ராஜி சொல்லிட்டுருக்காங்க. அதுக்காக தான் வந்து 2 பேருமே யோசிச்சுட்ருக்காங்க அவங்கக்கிட்ட பணம் வாங்குறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராஜிக்கு பணம் கொடுத்த விஷயம் தெரிஞ்சால், நீ எதுக்காக பணம் கொடுத்த, என்னை கேட்காம எதுக்கு கொடுத்த அப்படின்னு கண்டிப்பாக வந்து செந்தில் சண்டை போடுவார். அதுக்காக தான் ராஜியுமே பயந்துட்டுருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, மீனா வந்து பணம் கொடுத்தா கதிர் வாங்கிக்க போகிறாங்களா, ராஜி கதிரை வாங்க விடுவாங்களா? ஸோ ராஜியோட எய்ம்காக கண்டிப்பாக இந்த பணத்தை வாங்கியே ஆகணும் அப்படின்னு தான் கதிர் நினைப்பார். ஸோ ராஜி என்ன முடிவெடுக்க போகிறாங்க, ஸோ என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.